கிச்சன் ஸ்லாப்பில் டப்பாங்க எல்லாமே வந்து ரொம்ப பழசாகவும் ஆயிடுச்சு. ஒன்று ஒரு விதமாகவும் இருக்குது, பார்க்கவும் நல்லாவே இல்லை. அதனால் வந்து டிமார்ட் போன முறை போயிருந்தப்போ பார்த்து வச்சுருந்தேன் போன மாதம். சரி அடுத்த மாதம் இதெல்லாம் வாங்கலான்ட்டு, ஏன்னா நம்ம பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி தானே நம்ம வாங்க முடியும். போன மாதம் வந்து பட்ஜெட் இல்லாதெல்லாம் வாங்குறதுக்கு, அதனால் இந்த முறை வந்து அதுக்காகவே வந்து கொஞ்சம் எடுத்து வச்சுருந்தேன், இந்த டப்பாலாம் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதையும் மளிகை சாமான் ரெண்டுத்தையும் வந்து ஒன்றாவே சேர்த்து வாங்கிட்டு வந்தாச்சு. இந்த மளிகை சாமான் வாங்கும்போது பார்த்திங்கன்னா நம்ம ஒன்று நினச்சிட்டு போவோம், அங்கே ஒன்று எடுப்போம். ஆனால் இந்த முறை வந்து என்னன்னே தெரியல, நான் ஒன்று பார்த்து வாங்கினேன். கரெக்டாக நான் என்ன அமௌண்ட்டு நினச்சனோ அந்த அமௌண்ட்டு கரெக்டாக ரவுண்ட் ஆஃபாக வாங்கினேன். ₹1 மட்டும் தான் எக்ஸ்ட்ரா வந்தது. என் வீட்டுக்காரர் அப்பா பெரிய ஆள் தான் நீ அப்படின்னாரு. அந்த அளவுக்கு வந்து நான் என்ன அமௌண்ட் நினச்சிட்டு போனேன்னா அந்த அமௌண்ட்டு தான் கரெக்டாக வாங்கினேன். இந்த டப்பா எல்லாமே சேர்த்தேன். டிமார்ட்டில் மளிகை சாமான் வாங்க போகிறாங்களோ இல்லையோ, இந்த டப்பா வாங்குறதுக்குன்னே நிறைய பேர் போவாங்க. வீட்டுக்கு தேவையே இல்லைனாலும் வாங்கி வைப்பாங்க. ஏன்னா அவ்வளோ அழகாக இருக்கும் ஒன்று பார்க்குறதுக்கு. இந்த கண்டெய்னரில் ரொம்ப சூப்பராக இருக்கும். இதெல்லாம் வந்து ரொம்ப அதிகமாகவும் இல்லை, ஒரு 3 கண்டெய்னர் சேர்ந்தப்புல வந்து ஒரு ₹89 அப்படி வரும். குவாலிட்டி வைஸ் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஒரு 6 கண்டெய்னர், இப்போ மிளகு, சீரகம், கடுகெல்லாம் போட்டு வைக்கிறோம் பார்த்தீங்களா, அது எல்லாமே இந்த பவுடர் கூட போட்டுக்கலாம், சில்லி பவுடர், கொரியண்டர் பவுடர், அதெல்லாமே. அந்த கண்டெய்னர் ஒரு 6 சேர்த்த போலவே வந்து ₹75 ₹79 அவ்வளோதான் வரும். அதனால் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். நான் அழகாகவே கிச்சனை நம்ம மாற்றிடலாம். இப்போ வந்து நான் வந்து 1 லிட்டர் ஜாரு, 800 ml, 500 ml, 300 ml, அப்புறம் வந்து ஒரு ஆயில் கண்டெய்னர், இது எல்லாமே தான் வாங்கியிருந்தேன். ரொம்பவே சூப்பராக இருந்தது. குவாலிட்டி எல்லாத்தையுமே வந்து கட் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஸ்லாப்பில் வந்து அடக்கி வச்சிடலாம். பேப்பர் வந்து நான் ஸ்லாப்பில் எப்பவுமே வந்து பேப்பர் போட்டு தான் வைப்பேன். அது என்னென்னா, ஆஃபீஸில் வந்து இந்த A4 ஷீட் வந்து நாங்கள் யூஸ் பண்ணோம் இல்லையா, அதை வந்து கீழே போடாமல் நான் அதை எடுத்து வச்சுருப்பேன். அது ரொம்ப நல்லாவே யூஸ் ஆகும். கீழே வந்து அந்த பிளாஸ்டிக் மாதிரி இருக்கும், மேலே தடிமனாக இருக்கும் இல்லையா அந்த A4 கவரு. அதனால் அதை எடுத்து எடுத்துகிட்டு வந்து நான் இந்த மாதிரி யூஸ் பண்ணிப்பேன். இப்போ பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்குது. நம்ம கிச்சன் நல்லாவே மாறிடுச்சு அழகாக. உங்களுக்கு நம்மளோட வீடியோலாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்களும் டிமார்ட்டில் இந்த மாதிரிலாம் ஐட்டம்ஸ் வாங்குவீங்களா இல்லை மீஷோவில் வாங்குவீங்களான்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள்.